ஹலோ ட்ரேடர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் 3 பெஸ்ட்டான அதுவும் ரவுண்டிங் பாட்டம் ஸ்டாக்ஸ்லாம் எதெல்லாம் இருக்குதுன்னு தான் சொல்ல போகிறேன். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே ட்ரேடர்ஸ் என்னுடைய வாட்ச் லிஸ்ட்லேயுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நான் என்னோடய ரேடார்லேயுமே பார்த்துட்டு தான் இருக்கேன் டெய்லி பேசிஸில். நீங்களுமே கண்டிப்பாகவே இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரேடர்ஸ் ஒரு ஸ்டாக்ஸில் வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இருக்குது. ஏன்னா ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருக்குது. அதையுமே நான் ஃபுல் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதனால் வீடியோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதிகமான இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாகவே லேர்ன் பண்ணலாம். அண்ட் ட்ரேடர்ஸ் நான் சொல்ல போகிற ஸ்டாக்ஸில் ஒரு ஸ்டாக்ஸ் வந்து என்னுடைய மெம்பர்ஸ்க்கு நான் நேற்றே வந்து இங்கே நான் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ டிஸ்க்ளைமர் தான். இந்த வீடியோ ஜஸ்ட் வெறும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான் மேக் பண்ணுறேன். அதனால் அதிகம் சொல்லுறதால உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். அண்ட் ட்ரேடர்ஸ் இது இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸு லாஸ்ட் நாள் இன்றைக்கி தான் இருக்குது. அதனால் மீன்ஸ் நான் ஆல்ரெடி ஆஃபர் தந்திருந்தேன். அந்த ஆஃபர் தான் ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் இங்கே பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ரெகுலர் ப்ரைஸ் 5000 சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அதே வந்து இப்போ இண்டிபெண்டன்ஸு இங்கே ஆஃபர்னால ஃப்ளாட்டாகவே 50% டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வெறும் ஜஸ்ட்டு 2499 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மீன்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டை பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் ஸ்விங் ட்ரேடிங்கை லேர்ன் பண்ணலாம். அண்ட் உங்கள் போர்ட்ஃபோலியோவை நீங்களாகவே இண்டிவிஜுவலாக மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட் பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் என்னுடைய இயர்லி மெம்பர்ஷிப்புமே இருக்குது ட்ரேடர்ஸ். நான் ரெகுலராக வந்து மீன்ஸ் நார்மலாக 3500 தான் சேல் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா அதே வந்து இப்போ டேரெக்டாக ஃப்ளாட்டாக அதுவும் 57% டிஸ்கவுண்ட்டில் மீன்ஸ் இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் இன்றைக்கி தான் லாஸ்ட்டு. அதனால் வெறும் ஜஸ்ட்டு 1499 தான் நான் இங்கே சேல் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் டெஃபினட்டாகவே ஜாயின் பண்ணுங்கள். இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா, பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுவேன். உங்கள் கேபிட்டல் க்ரோ பண்ணுறதுக்கு கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். வெறும் ஜஸ்ட்டு ஒரு டைம் மட்டும் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் லிங்க் தந்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் சையண்ட் டிஎம் லிமிடெட். அண்ட் ட்ரேடர்ஸ் இந்த ஸ்டாக்கை பற்றியுமே நான் ப்ரீவியஸ் டைமே நான் இங்கே சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே சேட் இங்கே கொண்டு வரேன், கிளியராக தெரியும். ஓகே, நான் ஒரு டைம் நான் சேட்டை மேக் பண்ணிட்டேன்னா ட்ரேடர்ஸ் அங்கேருந்து அதிக எடிட்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். அது உங்களுக்கு கிளியராக தெரியும். நான் எல்லா வீடியோஸும் சொல்கிறது தான். அண்டு ப்ரீவியஸ் லாஸ்ட் டைம்ல சொல்லியிருந்தப்போ இந்த பேஸில் தான் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அப்பயும் நான் சொல்லியிருந்தப்போ கீழே சைடு வேஸில் வரும்னு சொன்னேன். ஏன்னா மீன்ஸ் நான் சொல்கிற மாதிரி எல்லா டைமும் நடக்கணும்னு இல்லை ட்ரேடர்ஸ். ஒரு சில டைம் நடக்காமலே போகலாம். ஏன்னா கீழே வந்து மீன்ஸ் லாஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ் ஆகலை, நல்ல ஒரு ஹியூஜ் ரேலி தந்திருக்கு. மீன்ஸ் நான் இந்த பிரேக் அவுட் ஆச்சு பார்த்தீங்கன்னா நான் அப்பயே சொல்லியிருந்தேன். அதனால் நெக்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எடுத்து இன்றைக்கி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து 42 டேஸில் அப்சைடில் ரேலியில் 47% செம்மையான ரேலி வந்து தந்திருக்கு. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் டெய்லி பேஸிஸில் 1% வந்து இங்கே ரேலி தந்திருக்கு. இதுவுமே ஒரு கம்மியான ரேலியெல்லாம் இல்லை, நல்ல ஒரு பெட்டரான ரேலி தான். அண்டு இப்போ வரப்போகிற டைம்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுவுமே ஒரு இப்பயுமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து லாஸ்ட் டைமே ரொம்ப கீழே டவுனில் தான் இருந்துச்சு. அங்கேருந்து ஒரு ரேலி தந்து ஒரு 16% ஆல் டைம் ஹைலேருந்து கீழே டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அது இங்கே கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் ப்ரீவியஸ் டைம் சொன்ன மாதிரி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, அதுலேருந்துமே போய் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலியுமே இங்கேயுமே பார்க்கலாம். அண்ட் கம்பெனி இங்கே ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம குயிக்காக அனலைஸ் பண்ணிடலாம். மார்க்கெட் கேப் 5800 crores இருக்க. இதுவுமே ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். ஸ்டாக் பிஇ 71 இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇமே சேமாக 71 தான் இருக்குது. இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சேம் வேல்யூவேஷன் மீன்ஸ் ஃபேர் வேல்யூவேஷன் ட்ரேட் ஆகிறத கிளியராகவே பார்க்கலாம். ROCE 9% இருக்குது, ROE 7% இருக்குது. ரெண்டுமே சொல்ல தேவையில்ல, ரொம்ப கேவலமாக தான் இருக்குது. ப்ரமோட்டர் கிட்ட 52% ஸ்டேக்ஸ் இருக்குது. ப்ரமோட்டர் கிட்ட இருக்கிற எந்த ஸ்டேக்ஸுமே பிளேஸ் பண்ணவில்லை, இது பாசிட்டிவான விஷயம். அண்ட் டெட்டி கிட்டமே ட்ரேடர்ஸ் 0.17 தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து இதுவுமே ஒரு மீன்ஸ் ரொம்ப ரொம்ப லைட்டாக தான் எங்கேயுமே டெட் இருக்கிறத பார்க்க முடியுது. அண்ட் டெக்னிக்கல்ஸில் எங்கேயுமே நல்ல மீன்ஸ் நல்ல விசிபிளாக அனலைஸ் பண்ணிச்சுன்னா இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரவுண்டிங் பாட்டம் வந்து இங்கே மேக் பண்ணியிருக்கு. ஜஸ்ட் செகண்டாக நான் கிளியர் பண்ணி இங்கே ஆர்க் மேக் பண்ணுறேன், உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இங்கேருந்து ப்ராப்பராக வந்து ஓரளவுக்கு மீன்ஸ் ரவுண்டிங் பாட்டம் மேக் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்ஸுமே இன்னொரு வேவில் சொல்லணும்னா ஒரு சைடு வேஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இருந்த ரெசிஸ்டன்ட் இருக்குல்ல, அதை டைரெக்டாக வந்து இங்கே பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு வந்திருக்கு. ஏன்னா இப்போ பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரேடர்ஸ் இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. அதனால் இந்த ஸ்டாக்ஸில் இன்னமுமே பெட்டரான ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே பார்க்க முடியுது. ஏன்னா ப்ராப்பராக பிரேக் அவுட் தரல, ப்ராப்பராக ரெசிஸ்டன்ட் தான் இங்கே டச்சாக இருக்குது. அதனால் வரப்போகிற அப்கமிங் டைம்ஸில் ஒரு நல்ல ஒரு செம்மையான ஒரு பிரேக் அவுட் தந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரேலி மீன்ஸ் எடுத்தோடனே ரேலி எடுத்த உடனே ரேலி தருமா தெரில. ஏன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு நல்ல ஹியூஜ் ரேலி வந்து தந்திருக்கு. அதனால் ஒரு கொஞ்சம் நாளைக்கு ஒரு 1 or 2 வீக்ஸ் இல்லைனா 1 or 2 month வந்து ஓரளவுக்கு சைடு வேஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. இது என்னுடைய ஒப்பீனியன் தான் ட்ரேடர்ஸ். ஏன்னா நான் சொல்கிறதும் இங்கே எல்லா டைமும் கரெக்டாக இருக்கணும் இல்லை, இது வேறு ஜஸ்ட் என்னுடைய
ஒப்பீனியன் மட்டும்தான். இந்த ஸ்டாக்கை பற்றியுமே உங்களோட ஒப்பீனியன் என்னென்ன கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற நெக்ஸ்ட் ஸ்டாக் உகர் சுகர் ஒர்க். அண்ட் இந்த ஸ்டாக்லையுமே நம்ம டேரெக்டாகவே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இந்த ஸ்டாக்ஸுமே செம்மையாக கீழே விழுந்து தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு அரவுண்ட் வந்து 61% கீழே டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்டு 200 days மூவிங் ஆவரேஜில் இப்போ தான் ஓரளவுக்கு ரேலி தந்திருக்கு. ஒரு நியர் அபவுட் பார்த்திங்கன்னா ஒரு அரவுண்ட் வந்து ஒரு டைம் பீரியட் அப்படின்னு சொல்லி எடுத்துச்சுன்னா ஏப்ரல்லேருந்து எடுத்து ஒரு செப்டம்பர் ஆகஸ்ட் வரைக்கும் ஒரு 4 month வந்து ஒரு செம்மையான சைடு வேஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்டு 200 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து அரவுண்டு இப்போ ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 29%, விச் மீன்ஸ் 2 weeksல அது 14 daysலேயே 29% ஒரு ரவுண்ட் ஃபிகராக ஒரு 30% ஒரு நல்ல ரேலியுமே தந்திருக்கு. அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே வெல் அண்ட் குட்டாக தான் இங்கே பார்க்க முடியுது. ஸ்டாக் த ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா இதுவுமே மார்க்கெட் கேப் 588 crores இருக்குது. இதுவுமே மீன்ஸ் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்லாம் இல்லை, மைக்ரோ கேப் ஸ்டாக்னு கூட இங்கே நல்லா கிளியராக விசிபிள் ஆகுது. அண்ட் ஸ்டாக் தி PE 20 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இண்டஸ்ட்ரி PE 15 தான் இருக்குது. இந்த ஸ்டாக்குமே வந்து ஒரு ஸ்லைடாக வந்து அண்டர் வேல்யூஸில் ட்ரேட் ஆகிறது கிளியராக விசிபிள் ஆகுது. ROCE 9% இருக்குது, ROE 6% இருக்குது. இது ரெண்டுமே சொல்ல தேவையில்ல, கேவலமாக தான் இங்கே பார்க்க முடியுது. ப்ரமோட்டர் கிட்ட 44% ஸ்டேக்ஸ் இருக்குது. அண்ட் பிளட்ஜ் வந்து எதுவுமே பிளட்ஜ் பண்ணவில்லை. ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ட்ரேடர்ஸ், நான் வீடியோ ஸ்டார்ட்லேயே வெறும் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெட்டு கிட்டி 2.86 இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து மீன்ஸ் டெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. இவங்க கிட்ட மீன்ஸ் ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ளஸ் வந்து 222 crores தான் இருக்குது. அதை விட அதிகமாக டபுளாக வந்து 600 மீன்ஸ் 3 times நீங்கள் சொல்லலாம், நியர் வந்து 668 crores இங்கே டெட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இதை மட்டும் அதிகமாக வந்து இங்கே நோட் பண்ணிக்கணும். இதுதான் நான் நெகட்டிவ்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்லையுமே 55% ஸ்டேக்ஸ் வந்து இங்கே பப்ளிக் கிட்ட இருக்குது. மீதி இருக்கிற 44% ஸ்டேக்ஸ் மட்டும்தான் இங்கே மீன்ஸ் ஸ்ட்ராங் பிளேயர் கிட்ட இருக்குது. அதனால் இதுவுமே ஒரு 2 டிஸ்அட்வான்டேஜ் வந்து இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது. அதனால் இம்பார்ட்டண்ட்டாக மீன்ஸ் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் வீடியோ மேக் பண்ணுறேன், அகைன் சொல்லிக்கிறேன். அதனால் இதையுமே நல்லா இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணிக்கிங்க. அண்ட் டெக்னிக்கல்ஸில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் ஒரு நல்ல பேட்டர்ன் ஒரு சைடு வேஸில் இருந்துட்டு இப்போ தான் ஒரு நல்ல ப்ராப்பரான ஒரு ரெசிஸ்டன்ட் ஒரு பிரேக் அவுட்டுமே ஒரு நியர் அபவுட் தந்திருக்குது. அதுவுமே கிளியராக பார்க்கலாம். இந்த ஸ்டாக்குமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு இந்த பேசிஸில் சொல்லிச்சுன்னா ஒரு ரவுண்டிங் பாட்டமில் ட்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். மீன்ஸ் ரவுண்டிங் பாட்டமில் அப்படி இல்லைனா இதுக்குமே செகண்ட் ஆப்ஷன் இங்கேருந்து ரெசிஸ்டன்ட் இருக்குல்ல, அந்த ரெசிஸ்டன்ட்டுமே இப்போ தான் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அதனால் ஓரளவுக்கு இங்கேருந்துமே ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு சைடு வேஸில் ட்ரேட் ஆச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இதுலேயுமே நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் 200 days மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு நல்ல ஈஸியான ஒரு சைடு வேஸில் இருந்துட்டு பிரேக் அவுட் ஆச்சு. அங்கேருந்துமே ஒரு ரேலி தந்து ஒரு நியர் அபவுட் வந்து இதுவுமே சேமாக வந்து ஒரு 14 daysல அதாவது 2 weeksலேயே 28% ஒரு செம்மையான ரேலி இங்கேயுமே கிடச்சிருக்காங்க. இதுவுமே நல்ல விசிபிளாக இங்கே பார்க்க முடியுது. அட் த சேம் டைம் இதுவுமே மீன்ஸ் பிரேக் அவுட் தந்துருச்சு. அதனால் ஓரளவுக்கு கீழே டவுன்ஃபால் ஆகி ஓரளவுக்கு மீன்ஸ் ரெசிஸ்ட் வந்து இங்கே சைடு வேஸில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சைடு வேஸில் வந்துட்டு மீன்ஸ் ரிவர்சல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரேலி தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ஸ்டாக்ஸில் ஏன் டேரெக்டாக ஒரு ரேலி தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறேன்னா ப்ரீவியஸ் ஸ்டாக்ஸை வந்து கம்பேரிசன் பண்ணும்போது, ஏன்னா இந்த ஸ்டாக்ஸில் பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து 61% கீழே டவுனில் இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்ஸில் அப்சைடுன்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு 30% தான் போயிருக்கு. அதனால் இங்கேருந்து ஒரு ஆல் டைம் ஹை வந்து இங்கே தான் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு நல்ல ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது ஃபார் என்னுடைய ஒப்பீனியன் பேசிஸில். அண்ட் அதுக்கடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற நெக்ஸ்ட் ஸ்டாக் அண்ட் ட்ரேடர்ஸ் டிஸ்க்ளைமர் நான் ஆல்ரெடி சொல்லிடுறேன். இந்த ஸ்டாக்கை பற்றி என்னுடைய நேற்றே வந்து என்னுடைய மெம்பர்ஷிப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்டாக் தி நேம் குஜராத் கிட்னி அண்ட் சூப்பர் ஸ்பெஷலிட்டி. அண்ட் இந்த ஸ்டாக்கை பற்றியுமே ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும்னா என்னுடைய மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டாக்கை பற்றியுமே நீங்கள் ஃபுல் டீட்டெயிலாகவே பார்க்கலாம். அண்ட் இதுவுமே நம்ம டேரெக்டாகவே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம். டெக்னிக்கல்ஸ் இந்த ஸ்டாக் நல்லா கிளியராக பாருங்கள் ட்ரேடர்ஸ், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரீவியஸாக இங்கே ஐபிஎல் வந்துச்சு. ஐபிஎல் வந்ததுக்கு அடுத்தது செம்மையான டவுன்ஃபால் ஆச்சு. டவுன்ஃபால் ஆனதுக்கு அடுத்தது ப்ரீவியஸ் ஹை இருக்குல்ல, அதை வந்து இங்கே பிரேக் பண்ணிச்சு. பிரேக் பண்ணதுக்கு அடுத்து ஒரு நல்ல ரேலி தந்திருக்கு. ஐ ஹோப் இங்கே கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீன்ஸ் ஐபிஎல் வந்து கீழே டவுன் ஆச்சு. டவுன் ஆனதுக்கு அடுத்தது ஒரு சைடு வேஸில் இருந்துட்டு மீன்ஸ் ரவுண்டிங் பாட்டமில் அதுக்கடுத்து பிரேக் அவுட் ஆச்சு. பிரேக் அவுட் ஆனதுக்கு அடுத்தது ஒரு ஹை தந்து மீன்ஸ் ஒரு நல்ல ரேலி தந்துச்சு. அதே போல் தான் இப்போயுமே சேமாக வந்து ப்ரீவியஸ் ஃபாலோ இருக்குல்ல, இதே மாதிரி தான் இப்போயுமே ஒரு நல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு ரேலி தந்துச்சு. ரேலி தந்ததுக்கு அடுத்தது கீழே சைடு வேஸில் இருந்துச்சு. மீன்ஸ் சைடு வேஸில் இருந்துட்டு ஒரு நல்ல ஹியூஜான பிரேக் அவுட் வந்து இப்போ தந்திருக்கு. மீன்ஸ் இதுவுமே நல்ல ஒரு கிளியராக சொல்லணுன்னா ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் மீன்ஸ் ரவுண்டிங் பாட்டம் பிரேக் அவுட் வந்து இங்கே கிடச்சிருக்கு. அதுவுமே கிளியராக பார்க்க முடியுது. இதுவுமே வால்யூம் வந்து ஆல்மோஸ்ட்
3.42 மில்லியன் ஒரு நல்ல ஹியூஜான வால்யூம் இருக்குது. ஆனால் இந்த ஸ்டாக்ஸுமே எடுத்தோன்னே ரேலி தருமான்னு கேட்டிங்கன்னா ட்ரேடர்ஸ் எடுத்தோன்னே ரேலி தராது. ஏன்னா ப்ரீவியஸ் டைம்லேயுமே இங்கே பிரேக் அவுட் ஆனதுக்கு அடுத்ததுமே கிளியராக பார்க்கலாம். பிரேக் அவுட் ஆனதுக்கு அடுத்தது இங்கே கீழே வந்து டவுன்ஃபாலில் சைட்வேஸ் ஆச்சு. சைட்வேஸ் தந்ததுக்கப்புறம் தான் ஒரு ரேலி தந்துச்சு. அதனால் இந்த இப்போயுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ப்ரீவியஸ் டைமில் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் சேமாக வந்து கீழே வந்து மீன்ஸ் ரெசிஸ்டன்ட்டில் ரிவர்சல் எடுக்கும். ரிவர்சல் எடுத்துகிட்டு ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. அண்ட் ட்ரேடர்ஸ் எங்களோட யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்குது. நீங்கள் இதுலேயுமே ஜாயின் பண்ணலாம். பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் இங்கேயுமே நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ணுறதுக்கு கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். வெறும் ஜஸ்ட்டு ஒரு டைம் மட்டும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரேடர்ஸ் இது மட்டும் இல்லாமல் என்னோடய டெலிகிராம் சேனலுமே இருக்குது. பெஸ்ட்டான சேட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட்டு ஒரு டைம் மட்டும் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ இவ்வளோ தான். நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான சூப்பரான அதுவும் செம்மையான வீடியோஸ்லாம் உங்களுக்காக கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். நான் சொல்லியிருந்த இந்த 3 பெஸ்ட்டான ரவுண்டிங் பாட்டம் பிரேக் அவுட் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக ட்ரேடர்ஸ் அனலிசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.